இதுதாங்க இதுதான் விண்வெளிக்கு முதல்ல சென்ற ஒரு ஏவுகணை இல்லை மிசைல். மனுஷனால் அனுப்பிச்ச முதல் ஆப்ஜெக்ட், விண்வெளிக்கு அனுப்பிச்ச ஆப்ஜெக்ட். இது 250 மைல் வந்து மிசைல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மிசைல் ரேஸுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கான துவக்கம்னு சொல்லலாம். இந்த பாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்னா, நீங்கள் ஆப்பன்ஹைமர் படம் பார்த்துருப்பீங்களா? அந்த ஆப்பன்ஹைமர் படத்தில் வர அந்த ஒரிஜினல் பாம் வந்து இந்த ட்ரினிட்டி. இப்போ போக போகிற இடம் வந்து இந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த நியூ மெக்சிகோவில் இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு மிசைல் ரேஞ்சுங்க. இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியில் பார்த்தேன், இந்த ஸ்டாப்னு சொல்கிற இடத்துல சும்மா ஒரு சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. இது பேர் நைக்கி ஹேர் மிசைல் அங்கே யூஎஸ் ஆர்மிங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்குற வியூ பாருங்களா, அது பின்னாடி எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது, நல்லா அழகாக இருக்குல்ல. அந்த ப்ளூ ஸ்கைஸு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸு, இங்கே பனிலாம் கொட்டியிருக்கு இந்த மவுண்டன் மேலே. வந்தாச்சுங்க, செக் பாயிண்ட்கிட்ட வந்தாச்சு. எவ்வளோ தூரம் என்னால் ஃபில்ம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் இந்த இடத்துல தான் ஐடி செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்சுக்கான இது. ஸோ இதாங்க, இங்கே வந்து ரிசப்ஷன் சென்டர் இருக்குது. இங்கே போய் பாஸ் மாதிரி ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன், அதை வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்சு, பர்த் பிளேஸ் ஆஃப் அமெரிக்காஸ் மிசைல் அண்ட் ஸ்பேஸ் ஆக்டிவிட்டின்னு போட்டிருக்காங்களா. பேசிக்காக இந்த இடத்துல தாங்க இந்த அமெரிக்கா ஏவுகணைக்கான அந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே தான் பிறந்த இடம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, டெம்பரரி விசிட்டர் பாஸ் வாங்கியாச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ரிசப்ஷன் சென்டர் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இது ஒரு நாளைக்கு தான் வேலிட்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒன்றும் இல்லை, உங்கள் பேர், எதுக்காக வரீங்கன்றதை போட்டுட்டு, விசிட்டர்ன்றதை போட்டுட்டு வந்தாச்சுங்க. ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்சுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த ஒயிட் சாண்ட் மிசைல் ரேஞ்சோட லோகோ ஆர் எம்ப்ளம்னு சொல்லுவாங்கள்ல அது. இந்த இடத்துக்கு பின்னாடி, இந்த கண்ணாடி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு பேட்ஜ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா 1945 இந்த மிசைல் ப்ரோக்ராம் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான பேட்ஜுங்க. சரி வாங்க உள்ளே போய் அங்கே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்டுறேன். இதுதான் விண்வெளிக்கு முதல்ல சென்ற ஒரு ஏவுகணை இல்லை மிசைல். மனுஷனால் அனுப்பிச்ச முதல் ஆப்ஜெக்ட், விண்வெளிக்கு அனுப்பிச்ச ஆப்ஜெக்ட். இது 250 மைல் வந்து மேலே போயிருக்குங்க ஸ்பேஸுக்கு. இது வந்து 1949 இதை வந்து டிசைன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏவுகணை மிசைல் தான் வந்து இந்த மிசைல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மிசைல் ரேஸுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கான துவக்கம்னு சொல்லலாம். இதை வச்சு தான் வந்து ஒவ்வொரு நாடும் வந்து அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க, யார் முதல்ல வந்து விண்வெளிக்கு போக போகிறாங்க, இல்லை யார் ஃபஸ்ட்டு வந்து ஏவுகணை வந்து டிசைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இதை பற்றி கொஞ்சம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ்லாம் இங்கே இருந்திருக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த ஆக்சுவல் பேலோட், அதாவது பாம் இருக்குல்ல, அது முன்னாடி இருக்கிறது, அந்த கோன் மாதிரி இருக்குல்ல, அது அப்படியே முன்னாடி வந்து காட்டுறேன். அந்த ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கடைசியில் போய் கீழே விழுந்து அது வெடியுதில்ல, அந்த இடம், அந்த வெடிகிறதுக்கான அந்த பாம் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த சைடில் வந்தீங்கன்னா, இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் அகைன் அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸு, இந்த கைரோஸ்கோப்பு, ஆக்சலராமீட்டர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்குங்க. ஆக்சலராமீட்டர்ன்றது இப்போ உங்கள் ஃபோன்லேயே இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் இது எப்படி பறந்தது, இதுக்கான ஃபியூவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டேங்க் மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சில்வர் டேங்க்கு. இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஆல்கஹால் இருந்திருக்குங்க. ஆல்கஹால் தான் ஃபியூவலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டேங்க்கு, ஒன்று மேலே ஒன்று கீழேன்ற மாதிரி 2 டேங்க் இருந்திருக்கு. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு ஆல்கஹால் கீழே இங்கே பார்க்குறது வந்து லிக்விட் ஆக்சிஜன் இருந்திருக்குங்க. இது ரெண்டும் கம்பைன் ஆகும் போல் இருக்குது. இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் அதுக்கு சேர்ந்தது தான் ப்ரொப்பல்லண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டேங்க் வழியாக அந்த ஆல்கஹாலும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி இந்த ப்ரொப்பல்லண்ட் வந்து இந்த டுவர்ட்ஸ் இன்ஜின் கம்பார்ட்மெண்ட், இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வருது. இந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த பிறகு அந்த எனக்கும் இது ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. அந்த ப்ரொப்பல்லண்ட் வந்து இன்ஜெக்டர் வழியாக, அந்த டியூப்ஸ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த டியூப் வழியாக இன்ஜெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க போல இருக்குது, அது வழியாக இன்ஜெக்ட் ஆகி கடைசியாக டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ராக்கெட்டில் வந்து அங்கே வந்து பேர்ன் ஆகும் போல இருக்குது. அதுதான் பேர்ன் ஆகிற இடம். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த சின்ன ஃபின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4, அது வந்து கிராஃபைட்டில் செஞ்சதாங்க. அது வந்து இனிஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக. பெரிய ஃபின்ஸ் வந்து மேலே ரொம்ப தூரம் பறந்த பிறகு வர ஸ்டெபிலிட்டிக்கு போல இருக்குது. இதுதாங்க எனக்கு தெரிஞ்சது. இந்த பாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பாம்ங்க. இது வந்து
பேர் ஃபேட்மேன் பாம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பன்ஹைமர் படம் பார்த்துருப்பீங்களா? அந்த ஆப்பன்ஹைமர் படத்தில் வர அந்த ஒரிஜினல் பாம் வந்து இந்த ட்ரினிட்டி சைட்டுன்னுவாங்க, அங்கே டெஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாம் வந்து லிட்டில் பாய்னு ஒரு பாம். அந்த பாம்பு தான் ஹிரோஷிமா மேலே ட்ராப் பண்ணியிருக்காங்க, லிட்டில் பாய். அதுக்கப்புறம் இது வந்து 2வது பாம்பு. இதுக்கு பேர் வந்து ஃபேட்மேன் வந்து நாகசாக்கி மேலே ஆகஸ்ட் மாதம் 1945 ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குற மாடல் இது வந்து வெறும் மாடல் தாங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 10,800 பவுண்டாம். ஈல்டு பார்த்திங்கன்னா 20 கிலோ டன்ஸ்னு போட்டிருக்கு. ஈல்டுனா அந்த வெடிக்கிற பவர், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் பவர்னு சொல்லுவாங்களா, அந்த பவர் வந்து 20 கிலோ டன்ஸ். ஸோ இப்படி தாங்க இருந்திருக்கும் அந்த பாம்பு. இந்த சைஸில் தான் இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கே தெரியும், இதனால் இது க்ரியேட் பண்ண அந்த டிஸ்ட்ரக்ஷன் சேதம் வந்து எவ்வளோ பெருசுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ கூட பார்த்திங்கன்னா ஜப்பானில் இதோட எஃபெக்ட் வந்து ஸ்டில் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஜாப்பனீஸ் பீப்புள். ஸோ இதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். சின்னதாக இருந்தாலும் நல்ல எஃபெக்ட் இருக்கிற பாம். ஸோ இதுதாங்க, இது மிசைல். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே மிசைல்ஸும் இதுவாக இருக்குது, டிஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. என்ன சொல்லுவாங்க, பியூட்டியில் தான் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவேஸ், இந்த இது வந்து ஒரு மாதிரி நாலேஜபிள், கற்றுக்கணுன்னு, இதை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வரலாம். நான் இது இடம் எங்கே இருக்குன்றத நான் லிங்க்கில் போடுறேன். இந்த இடம் வரத்துக்கும் ஃப்ரீ தாங்க. வெறும் உங்கள் லைசன்ஸு சில டாக்குமெண்ட்ஸ் காமிச்சா மட்டும் போதும். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ராக்கெட்லாம் பத்தாது, உங்களுக்கு பாக்கெட் சைஸ் ஒரு ராக்கெட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி இந்த ராக்கெட் பார்த்திங்களா, சின்னதாக இருக்குது பாருங்கள்.